எனக்கு எல்லாரும் பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஊருக்காரரை பற்றி, அவருடைய எளிமையை பற்றி, அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக இது பண்ணுவார்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல அந்த மண்ணுக்காரங்க இல்லையா, நம்ம பக்கத்து ஊர் அப்படிங்கும் போது என்னை அறியாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நிறைய பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன ஒரே ஒரு விஷயம் அவரை பற்றி படித்தது சொல்லணும்னு, அது மட்டும் தான் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, ஒருத்தர் ஒரு ராஜா கிட்ட உங்கள் குதிரையை நான் பறக்க வைக்கிறேன், ஒரு 10,000 வராகன் பொண்ணு கொடுங்க, 10,000 பொண்ணு கொடுத்தா பறக்க வைக்கிறேன். என்னையா அது நடக்குமா ராஜா, நடத்தி காட்டுறேன், 6 மாதம் டைமு, 5,000 ரூபா அட்வான்ஸ், 5,000 பொண்ணு கொடுங்க, அப்புறம் 6 மாதத்தில் ராஜாவோ ஏதோ பறக்க வைக்கிறானே நம்ம பட்டத்து குதிரைன்னா 5,000 பொண்ணு கொடுத்துட்டாரு. இவன் வாங்கிட்டு சந்தோஷமா வந்தா கூட இருக்கவெல்லாம் கேட்டான், ஏண்டா ராஜா நாளைக்கு எப்படி 6 மாதத்தில் பறக்க வைக்க முடியும், இல்லைன்னா உன்னை விடுவார் அவரை அப்படின்னு சொல்லி இப்படி முட்டாட்டாம சொன்னேன். 6 மாதம் டைம் கேட்குறேன், அது வரைக்கும் ஆனந்தமாக இருக்க போகிறேன். இந்த 6 மாதத்தில் ராஜா இருப்பாரா, குதிரை இருக்குமா, நாய் இருக்குமா, யாருக்கிட்டா தெரியும், இப்போதைக்கு ஓட்டிட்டு போகட்டா, அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் அரசியலையும் சரி மற்றவர்களையும் சரி இதுதான் மெயினாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்ப்போம், இப்போ தட்டிடுவோம், அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் மாறானவர் தான் நம்ம துணை குடியரசுத் தலைவர் அவர்கள். அவர்கிட்ட எந்த கருத்து கேட்டாலும் சரி, எந்த வாதமாக இருந்தாலும் சரி, அப்போதைக்கு உடனே சொல்லணும்னு சொல்ல மாட்டார். கான்ஸ்டியூஷன் எடுத்து இதில் இத்தனை பக்கத்தில் இது இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சட்ட புத்தகம் எடுத்துட்டு அதுலேயும் ஏதாவது வாதம் பண்ணால் இதில் இங்கே இத்தனை பக்கத்தில் இது இருக்குன்னா ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. ஏன்னா எது எடுத்தாலும் புத்தகம் எடுத்துட்டு ஆதாரபூர்வமாக காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவ்வளவு தூரம். ரெண்டாவது, தோல்விகளை சந்திக்கும் போது தோல்ன்றது அப்படின்னு ஒன்று இருக்க முடியாது, அது இல்லை. எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பாரு, என்னென்ன பாக்கியராஜ் எதை செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக ஃபெயிலியருங்கிறதுக்கு நம்ம சான்ஸ் இருக்குது 50%. ஆனால் நீ செய்யாமையே முயற்சி பண்ண முடியுன்னா கன்ஃபார்ம்டாக ஃபெயிலியர் தான், அதனால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிடு அப்படிம்பாரு. அந்த மாதிரி தோல்வி வரும்போது ஃபீலே ஆகக்கூடாது. அவர் எத்தனை தோல்வி சந்திச்சாலும் அதெல்லாம் தாண்டி தாண்டி வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னைக்கு அதனால தான் துணை குடியரசுத் தலைவராக வந்திருக்காரு. ஏன் தோல்விகளை அவர் தாங்கிட்டு வர முடியுது அப்படின்னு சொன்னோம்னா, அவர் பதவியை மட்டுமே குறித்து வரல, நான் பொது சேவை மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். இதில் தோல்வி வந்தாங்க வெற்றி வந்தாங்க, தோல்வியாக இருக்கும்போதும் சேவை செய்ய முடியுமில்ல, அது பதவியில் இருந்தால் செய்யணுங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை கடைபிடிச்சே இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்த இடத்துல வந்திருக்காரு.